Hello students, welcome back to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th மேக்ஸ்ல இருக்க சாப்டர் 4 இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன். எக்ஸசைஸ் 4.1ல 7th சம் பார்க்க போறோம். Find the value of sin inverse sin of 5 pi by 9 cos pi by 9 plus cos 5 pi by 9 sin of pi by 9. வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ஃபார்மட்ல இருக்கு பாருங்க. sin a cos b plus cos a sin b equal to sin a plus b அந்த ஃபார்மட்ல இருக்கா. அதனால இங்க பாருங்க, இது a இது b, இதை ரெண்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது sin inverse of sin 5 pi by 9 plus pi by 9 இதை ரெண்டு ஆட் பண்ணுங்க. 5 pi plus 1 pi equal to 6 pi ஆ. இதை சிம்பிளை பண்ணுங்க. இது 2 times, இது 3 times ஆ. sin inverse of sin 2 pi by 3. இதை நம்ம 2 pi by 3 நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா pi minus pi by 3 னு எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்ப எல்சிஎம் எடுத்தா நாம 3 pi minus pi by 3 2 pi by 3 வந்துரும். அதனால நம்ம இதை ஆல்டர் பண்ணி எழுதிக்கிறோம். and then sin inverse sin of pi by 3, sin inverse sin cancel ஆயிட்டு pi by 3. இந்த சம்மோட வேல்யூ pi by 3. Next, exercise 4.2ல 8th sumல second subdivision. Find the value of cos inverse of cos of 4 pi by 3 plus cos inverse of cos 5 pi by 4. Page number 143ல இருக்க questions. ஓகேவா? நம்ம first இந்த 4 pi by 3 5 plus pi by 3 னு செப்பரேட் பண்ணி எழுதிக்கிறோம். அதே மாதிரி 5 pi by 4 5 plus 5 by 4 செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேவா? and then பாருங்க, cos pi யோட வேல்யூ என்னது? -1 அதனால இங்க minus cos of pi by 3 cos inverse of cos minus cos of 5 by 4. and then இங்க பாருங்க, -1 என்னது? cos pi அதனால இங்க நம்ம திருப்பி pi போட்டிருக்கோம். pi of minus pi by 3 plus cos inverse of cos of pi minus pi by 4. then இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. அதாவது 5 minus pi by 3 இருக்கா? எல்சிஎம் எடுத்தா ஆகும் 3 pi minus pi by 3 அப்படின்னா 2 pi by 3. அதான் இங்க 2 by 3 வந்திருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, சிம்பிளை பண்ணா 3 pi by 4 வருது. cos inverse cos cancel ஆயிட்டா 2 pi by 3 plus 3 pi by 4. then LCM எடுங்க. இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கு, அப்புறம் 12 தான் LCM. then இங்க 4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்புறம் 4 2s 8 pi plus 9 pi divided by 12. 8 plus 9 equal to 17 pi by 12. next, exercise 4.4 second subdivision. second question la second subdivision. Find the value of sin inverse of -1 cos inverse of 1 by 2 plus cot inverse of 2. page number 155. நம்ம என்ன அசம்ப்ஷன் பண்ணிக்கிறோம்னா இது ஆல்பா இது பீட்டான்னு அசம்ப்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? let alpha equal to sin inverse of -1. இங்க பாருங்க, alpha equal to sin inverse of -1 -1. ஓகேவா? இது இந்த சைடு வருமா? அப்படின்னா sin alpha equal to -1 என்ன? sin எந்த வேல்யூல 1 வரும்? pi by 2 times தானே 1. அதாவது sin 90 யோட வேல்யூ 1. அதுதான் நம்ம வந்து sin alpha equal to minus sin pi by 2. then alpha ஓட வேல்யூ என்னது? minus pi by 2. அதுதான் இங்க சிம்பிளை பண்ணி போட்டிருக்கோம். புரியுதா? அதே மாதிரி காஸ்க்கு பாருங்க, பீட்டான அசம்ப்ஷன் வச்சுக்கிறோம். காஸ்க்கு மட்டும் cos inverse 1 by 2 equal to இந்த இன்வெர்ஸ் அங்க போய் cos beta equal to 1 by 2. எந்த டைம்ல cos ஓட வேல்யூ 1 by 2 வருதுன்னா pi by 3 ஓட வேல்யூ 1 by 2 வருது. அதனால cos beta equal to cos pi by 3. cos cos cancel, beta equal to pi by 3. sin ஓட வேல்யூ cos ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதை எடுத்துட்டு வந்து क्वेश्चन சப்ஸ்டிட் பண்ணுங்க. sin ஓட வேல்யூ minus pi by 2, cos ஓட வேல்யூ pi by 3. இதை எடுத்து LCM எடுத்தா 6. அதனால 6 வந்திருக்கு. 3 pi plus 2 pi வரும், இங்க மைனஸ் வரும்.
ஏன்னா மைனஸ் பை பை டூ இருக்கு. ஓகேவா? சிம்பிளை பண்ணா காட் இன்வர்ஸ் ஆஃப் 2 மைனஸ் பை பை 6. புரியுதா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.28 solve tan inverse x minus 1 divided by x minus 2 plus tan inverse of x plus 1 divided by x plus 2 equal to pi by 4. 2024 ல பப்ளிக்ல 5 மார்க் கேட்ட கொஸ்டின் and then page number 165 ல இருக்கு. இது எந்த ஃபார்முலானா tan inverse of a plus tan inverse of b equal to tan inverse of a plus b divided by 1 minus ab. ஓகேவா? இது a இது b னு அசம்ப்ஷன் வெச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஃபார்மட்ல எழுதினா a ஓட வேல்யூ x minus 1 divided by x minus 2, b ஓட வேல்யூ x plus 1 divided by x plus 2, then 1 minus a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ. இங்க x minus 1 இருக்கு, இங்க x plus 2 இருக்கு. நம்ம இப்போ LCM எடுக்கணுமா? அதனால இங்க x plus 2 வருது, இங்க x minus 2 வருது. அதான் இங்க போட்டிருக்கோம் டினாமினேட்டர்ல x minus 2 x plus 1. அதே மாதிரி டினாமினேட்டர், அதாவது இது மேல அதுக்கும் டினாமினேட்டர் இருக்கு. ஓகேவா? அதனால 1 minus x minus 1 divided by x minus 2 into x plus 1 into x plus 2. then x ஒன்னொன்னா உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் ஒன்னு ஒன்னொன்னா மல்டிப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி இதையும் பண்ணுங்க. பண்ணா இந்த டேர்ம்ஸ் வரும். அதாவது x ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் x மைனஸ் 2. தென் இது பாருங்க x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் x மைனஸ் 2. ஓகேவா? டினாமினேட்டர்ல இங்கேயும் சேமா அதனால கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் பாருங்க பிளஸ் 2x மைனஸ் 2x இருக்கு, கேன்சல் ஆயிரும். மைனஸ் x பிளஸ் x இருக்கு, கேன்சல் ஆயிரும். தென் எழுதுங்க x ஸ்கொயர் பிளஸ் x ஸ்கொயர் மைனஸ் 2 மைனஸ் 2 இருக்கு. அதனால நம்ம 2x ஸ்கொயர் மைனஸ் 4 டிவைடட் பை x ஸ்கொயர் மைனஸ் 4 மைனஸ் x ஸ்கொயர் பிளஸ் 1. இங்க tan இன்வர்ஸ் இருக்கு. ஓகேவா? கொஸ்டின்ல சால்வ் ஈக்குவல் டு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு பை பை 4 கொடுத்திருக்காங்க. இங்க வந்து மைனஸ் 3 வருமா? இதுதான் போட்டிருக்கோம். ஏன்னா பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அதனால மைனஸ் 3. தென் tan இன்வர்ஸ் இந்த சைடு இருக்கு, பை பை 4 அங்க இருக்கனால நம்ம இன்வர்ஸ் ஆன்சர் கொண்டு போயிடும். அதனால 2x ஸ்கொயர் மைனஸ் 4 டிவைடட் பை மைனஸ் 3 ஈக்குவல் டு tan ஆஃப் பை பை 4. தென் tan பை பை 4 ஓட வேல்யூ, அதாவது tan 45 ஓட வேல்யூ 1. அதனால 2x ஸ்கொயர் மைனஸ் 4 ஈக்குவல் டு மைனஸ் 3. இது இந்த சைடு போயிடுச்சுன்னா பிளஸ் 4 ஆகும். அதனால பிளஸ் 1. தென் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 by 2. அப்பனா x ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 by 2. புரியுதா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.22 பேஜ் நம்பர் 163 ல இருக்க क्वेश्चन. if cos inverse of x plus cos inverse of y plus cos inverse of z equal to pi and 0 less than x y z is then show that x square plus y square plus z square plus 2xy z equal to 1. 2023 ல பப்ளிக்ல கேட்ட டைரக்ட் 5 மார்க் क्वेश्चन. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன அசம்ப்ஷன் வச்சுக்கிறோம்னா cos inverse of x வந்து ஆல்பான்னு அசம்ப்ஷன் வச்சுக்கிறோம். அப்பனா x equal to cos of alpha வா? அதே மாதிரி இங்க பாருங்க cos inverse of y equal to beta ன்னு அசம்ப்ஷன் வச்சுக்கிறோம். அதனால y equal to cos of beta வா? புரியுதா? தென் இங்க பாருங்க இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். அதாவது cos of alpha plus beta equal to cos alpha cos beta minus sin alpha sin beta. ஓகேவா? cos alpha இருக்கத்துல என்ன இருக்கு? நம்ம x சப்ஸ்டிட் பண்ண போறோம். cos beta இருக்கத்துல y. ஓகேவா? அப்பனா xy minus sin alpha, அதாவது sin square alpha plus cos square alpha equal to 1. புரியுதா? நம்மளுக்கு sin square alpha வேணும்.
அப்படின்னா இது என்ன ஆகும்? இதான் சேர்ப்போமா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்பா. நம்மளுக்கு சைன் ஆல்பா மட்டும் தான் கேட்கறாங்க. அப்படின்னா டிவைட் ஈக்குவல் டு 1 ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்பா. அதே மாதிரி சைன் ஆஃப் பீட்டா, பீட்டாக்கும் இதே மாதிரி தானே வரப்போகுது. அதனால 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா. நம்ம இதை எக்ஸ்னு அசம்ஷன் வச்சிருக்கோம், இதை ஒய்னு அசம்ஷன் வச்சிருக்கோம். புரியுதா? அதனால ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய். அந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டிட் பண்ணிட்டு பாருங்க, இங்க எக்ஸ் டேர்ம்ஸ்ல இருக்கும், அதாவது காஸ்ட்ல இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம ஒய்யா மாத்திருக்கோம். எக்ஸ் ஒய் டேர்ம்ஸ்ல மாத்திருக்கோம். xy minus root of 1 minus x square root of 1 minus y square. இங்க பாருங்க, cos into cos inverse of z, அதாவது cos cancel ஆயிரும் z. அதனால தான் இங்க z வந்திருக்கு. minus z equal to x y this term, then இது இந்த சைடு வந்துரும். அதனால minus xy minus z equal to right hand side இருக்க term. இப்போ என்ன பண்றோம்னா நம்ம ஸ்கொயர் பண்றோம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஓகேவா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ்னா இதை என்ன பண்றோம்னா a minus b த ஹோல் ஸ்கொயர், அதாவது a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab அந்த ஃபார்மேட்ல செப்பரேட் பண்ணுங்க. இங்க ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், அதனால 1 minus x ஸ்கொயர் தான் வரப்போகுது, இங்க 1 minus y ஸ்கொயர் தான் வரப்போகுது. அடுத்தது 1 ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணுங்க, அடுத்து x ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த டேர்ம் வரும். நம்ம இந்த கொஸ்டினை ப்ரூவ் பண்ண சொல்லிருப்பாங்க. x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் பிளஸ் 2xy z ஈக்குவல் டு 1. அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். புரியுதா? நெக்ஸ்ட் 2 மார்க் 3 மார்க். நம்ம இது வரைக்கும் பார்த்தது எக்ஸ்பெக்டட் 5 மார்க்ஸ், அதாவது 4.1ல 7th சம், 4.2ல 8th சம், 4.4ல செகண்ட் சம், and then இது ரெண்டுமே லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கொஸ்டின். 2024ல எக்ஸாம்பிள் 4.28 கேட்டிருக்காங்க, 2023ல 4.22 கேட்ட கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் 2 மார்க் 3 மார்க். 4.1 fourth sum, find the value of fourthல second subdivision, sin inverse of sin of 5 pi by 4, page number 137. புரியுதா? இங்க பாருங்க, 5 pi by 4 நம்ம எப்படி எழுதலாம்? 5 plus pi by 4 எழுதலாமா? அதை சிம்பிளை பண்ணிருக்கோம். and then sin pi ஓட வேல்யூ 1. ஓகேவா? sin pi ஓட வேல்யூ 1. நம்ம இங்க என்ன பண்றோம்னா இந்த பையை நம்ம வெளில எடுக்கறனால மைனஸ் போட்டுக்கிறோம். ஓகேவா? sin inverse of minus sin pi by 4 and then sin கேன்சல் ஆயிரும், minus pi by 4 வரும். புரியுதா? அது எங்க இருந்து எந்த இதுல இருந்து லிமிட்ல இருக்க போகுது? -1/2ல இருந்து +1/2 வரைக்கும் தான் இருக்க போகுது. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 4.2ல 4th சம். Find the principal value of cos inverse of 1/2. Page number 142. Let number cos inverse of 1/2 equal to alpha. அப்படின்னா cos alpha equal to 1/2. புரியுதா? cos எந்த டைம்ல 1/2 வரும்? அதனால cos of pi by 3 ஓட வேல்யூ 1/2. இங்க cos 1/2. அதனால alpha equal to 1/3. புரியுதா? cos pi by 3 ஓட, அதாவது cos pi by 3 இருக்கும் போது 1/2 வரும். Thus the principal value of cos inverse of 1/2 is pi by 3. Then fifth sum. Find the value of cos inverse of cos pi by 7 cos of pi divided by 17 minus sin of pi by 7 sin of pi divided by 17. நம்ம previous பார்த்தோம்ல, அதாவது இது எந்த ஃபார்மட்ல இருக்குன்னா
cos A cos B minus sin A sin B equal to cos of A plus B அந்த ஃபார்மேட்ல இருக்கு. நம்ம அதை சிம்பிளை பண்ணியிருக்கோம். அதனால இது A டேர்ம் இது B டேர்ம் சிம்பிளை பண்ணுங்க. ஆன்சர் 24 pi divided by 119. ஓகேவா? இது எல்லாமே 4.2ல இருக்க 4th sum 5th sum 8th sum. ஓகேவா? then 8th sum find the value of 8th subdivision second cos inverse of cos of 4 pi by 3 plus cos inverse of cos of 5 pi by 3 page number 143ல இருக்கு क्वेश्चन. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க இந்த 4 pi by 3 ஐயும் 5 pi by 3 ஐயும் செப்பரேட் பண்றோம். இது எப்படி செப்பரேட் பண்ணலாம்? pi plus pi by 3 செப்பரேட் பண்ணலாமா? இத pi plus pi by 4 செப்பரேட் பண்ணலாமா? இங்க 4 ஏன்னா क्वेश्चन 5 by 4. ஓகேவா? செப்பரேட் பண்ணிட்டு இத minus cos of pi by 3 இங்க அதே மாதிரி minus cos of pi by 4. then இந்த மைனஸ் இருக்குல்ல அதனால நம்ம இப்படி எழுதிக்கிறோம் cos of pi minus pi by 3 plus cos inverse of cos of pi minus pi by 4. then pi minus pi by 3 இது எப்படி எழுதலாம்? LCM எடுத்தா 3 pi pi minus pi divided by 3 plus 2 pi divided by 3 அதான் நம்ம இங்க எழுதிருக்கோம். இங்க அதை சிம்பிளை பண்ணா 3 pi by 4 வருது. cos inverse cos கேன்சல் ஆயிரும். then 2 pi by 3 plus 3 pi by 4 LCM எடுங்க. இங்க 4 வர வைக்கணும். இங்க 3 அப்படின்னா 8 pi plus 9 pi equal to 17 pi divided by 12. புரியுதா? next example 4.8 2022ல பப்ளிக்ல 2 மார்க்ல கேட்ட क्वेश्चन பேஜ் நம்பர் 146ல இருக்கு. find the principal value of tan inverse of root 3. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா tan inverse of root 3 வந்து y ன்னு அசம்ப்ஷன் வச்சுக்கிறோம். அப்பனா root 3 equal to tan of y. ஓகேவா? tan எந்த இடத்துல root 3 வரும்னு கேக்குறாங்க. அது pi by 3. அதனாலதான் pi by 3 வந்திருக்கு. புரியுதா? next 4.9 sin 4.9ல first one publicல 2025ல கேட்ட question tan inverse of minus root 3 பேஜ் நம்பர் 146ல இருக்கு. இங்க பாருங்க நம்ம tan pi by 3 ஓட வேல்யூ root 3 பார்த்தோம். அதே மாதிரி இங்க பாருங்க tan inverse of minus root 3 கேக்குறாங்க. இது எப்படி எல்லாம் tan inverse of tan of minus pi by 3 னு எழுதலாமா? ஏன்னா இங்க மைனஸ்னால இங்க மைனஸ் போட்டிருக்கேன். மத்தபடி அங்க pi by 3 தான். ஓகேவா? இது tan inverse tan கேன்சல் ஆயிடுச்சு minus pi by 3. புரியுதா? next 4.4ல செகண்ட்ல third sum find the value of cot inverse of 1 plus sin inverse of minus root 3 by 2 minus secant inverse of minus 2 page number 155. first இது alpha assumption வச்சுக்கோங்க, இத beta assumption வச்சுக்கோங்க, இத gamma assumption வச்சுக்கோங்க. cot inverse of 1 equal to alpha அப்படின்னா 1 equal to cot alpha வா? cot எந்த டிகிரில இருக்கும் போது 1 வரும். cot வந்து pi by 4 இருக்கும் போது அதோட ஆன்சர் 1. புரியுதா? அதனால alpha equal to pi by 4. புரியுதா? என்ன cot கேன்சல் ஆகும். then beta பாருங்க sin inverse of minus root 3 by 2 inverse இந்த சைடு வந்துரும். அதாவது sin beta equal to minus root 3 by 2 sin எந்த ஆங்கிள் இருக்கும் போது root 3 by 2 வரும்னா sin pi by 3 இருக்கும் போது root 3 by 2 வரும். அதனால beta equal to minus pi by 3. then அதே மாதிரி gamma பாருங்க secant எந்த ஆங்கிள் இருக்கும் போது root 2 வரும்னு கேக்குறாங்க. 3 அதாவது pi by 4 இருக்கும் போது இதை நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா pi minus pi by 4 இதை சிம்பிளை பண்ணா 3 pi by 4. அதாவது 3 by 4 வந்திருக்கு. புரியுதா? இது எல்லாத்தையும் சம் பண்ண சொல்லிருக்கேன். இதை ரெண்டு சம் பண்ணணும், இதை மைனஸ் பண்ணணும். அதான் பண்ணிருக்கேன்.
ஆல்பா இருக்க இடத்துல 5/4, பீட்டா இருக்க இடத்துல -π/3. தென் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, -3π/4. இதே பார்த்தா -2π/4 வரப்போகுது. 2 1s are 2 2s are -π/3. எல்சிஎம் எடுங்க, 6 வரணும். -3π -25 ஈக்குவல் டு -5π/6. புரியுதா? நெக்ஸ்ட் exercise 4.5 third sum. Third la first find the value of sin inverse of cos of sin inverse of √3/2. Page number 166. sin இங்க பாருங்க, sin π/3 இருக்கும்போது ஒரு வேல்யூ √3/2. அதை வச்சு இங்க cos of π/3 எழுதிட்டோமா? cos π/3 ஓட வேல்யூ என்னது? 1/2. ஓகேவா? அண்ட் தென் sin 1/2 எந்த ஆங்கிள் இருக்கும்? 1/6. புரியுதா? sin இன்வர்ஸ், ஓகேவா? sin இன்வர்ஸ் ஆஃப் 1/2 எந்த டைம்ல இருக்கும்னா, எந்த ஆங்கிள் இருக்கும்னா 5/6 ஆங்கிள் இருக்கும். நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்திருக்கோம்னா 4.1ல இருக்க 7th sum, 4.2ல இருக்க 8th sum, 4.4ல இருக்க 2nd sum. ஏன்னா 5 மார்க்னா மோஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற கொஸ்டின் தான் இதுல இருந்தா, இதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. அதனால இந்த சம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். தென் பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின் 2024லயும் 2023ல கேட்ட கொஸ்டின். எக்ஸாம்பிள் 4.28, 4.22. தென் 2 மார்க் 3 மார்க். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 4.1ல 4th, தென் 5th, 8th sum எடுத்து வச்சிருக்க. 4.1ல 4th sum மட்டும், 4.2ல 4th, 5th, 8th. தென் எக்ஸாம்பிள் 4.8, 4.9, எக்ஸசைஸ் 4.4ல செகண்ட்ல தேர்டு, தென் எக்ஸசைஸ் 4.5ல தேர்ட்ல ஃபர்ஸ்ட். உங்களுக்கு இது போக வேற ஏதாவது சம்ஸ் 4th சாப்டர்ல டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, சொல்லி தருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.